ஹலோ லேசி இன்வெஸ்டர்ஸ். இந்த வாரம் நிறைய ஐபிஓ ஓப்பன் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா விக்ரான் இன்ஜினியரிங் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் ஆப்ஷனாக தெரியுறாங்க. அதனால நம்ம அந்த ஐபிஓ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பேசிக்கலி விக்ரான் இன்ஜினியரிங் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இபிசி செக்மெண்ட்ல நல்ல ஃபாஸ்ட் க்ரோயிங் கம்பெனியா இருக்காங்க. இபிசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா விக்ரான் இன்ஜினியரிங்க்கு நிறைய காம்படிஷன் இருந்தாலும் இவங்களோட பெரிய காம்படிஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா டெக்னோ பஜல். இவங்க தான் வந்து ஒரு லீடிங் காம்படிஷன் விக்ரான் இன்ஜினியரிங். ஏன் சொல்றேன்னா ஃப்ரம் க்ரோத் பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க, மொத்த கம்பெனியோட இந்த 3 கம்பெனி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா விக்ரான் இன்ஜினியரிங் ஆல்மோஸ்ட் அதோட பிரைஸ் பாயிண்ட் 92 to 97 லிஸ்ட் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி 97 தான் இது லிஸ்ட் ஆகும். இதோட மினிமம் குவான்டிட்டி பாருங்க 148 மென்ஷன் ஆயிருக்கு. டேட் பாத்தீங்கன்னா 26 to 29 ஆகஸ்ட் வரையும் ஓப்பன்ல இருக்கும். இதோட ப்ரீ அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இதோட இஷ்யூ சைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 772 crore இருக்கு. இதுல ஃப்ரெஷ் இஷ்யூ பாத்தீங்கன்னா 721 crore அண்ட் 51 crore பாத்தீங்கன்னா ஆஃபர் பர் சேல்ல கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா அவங்க ஜெனரேட் பண்ண போற மெஜாரிட்டி ஆஃப் த மணி பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ரெஸ்ட் ஆஃப் த மணி, அதாவது மீதி இருக்கிற 25% பாத்தீங்கன்னா ஜெனரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறதா இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சப்போஸ் நீங்க இதை அப்ளை பண்ணணும்னா நீங்க மினிமம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 148 குவான்டிட்டி வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தேவைப்படுற காசு பாத்தீங்கன்னா 14,356 ரூபாய் வரை உங்களுக்கு தேவைப்படும். ஸோ விக்ரான் இன்ஜினியரிங்கோட ஃபினான்ஷியல் டீடைல்ஸ் பார்த்தோம்னா, ஸோ அவங்களோட ரெவன்யூ பாருங்க FY 23 to 25 ஆல்மோஸ்ட் 32% வந்து ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி அவங்க பேட்டும் பார்த்தீங்கன்னா 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் அவங்களோட கரண்ட் ஆர்டர் புக் பாருங்க 2442 crores அவங்க வச்சிருக்காங்க. அவங்க கரண்ட் ரெவன்யூவோட இது 2x அதிகமா இருக்கு. இது மட்டும் இல்லாம அவங்களோட எபிட்டா மார்ஜின், பேட் மார்ஜின்லாம் பாத்துங்க, ஆல்மோஸ்ட் பேட் வந்து 8% மேல இருக்கு. அதே மாதிரி எபிட்டா மார்ஜின் பாத்தீங்கன்னா 17% மேல இருக்கு. அவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16% மேல இருக்கு. அதே மாதிரி அவங்களோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பாத்தீங்கன்னா 23.3% வச்சிருக்காங்க. இவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பாத்தீங்கன்னா அதுவும் ஓரளவுக்கு மாடரேட் லெவல்ல 0.5 இருக்கணும். ஐடியல் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல கொஞ்சம் ஸ்லைட் அதிகமா இருக்கு. சோ இவங்களோட கீ ஸ்ட்ரென்த்னு பாத்தீங்கன்னா நல்ல பேன் இந்தியா ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க, நல்ல எக்ஸிகியூஷன் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்களோட அசோசியேஷன்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கவர்மெண்ட் கம்பெனிஸ் கிட்டே அசோசியேட் பண்ணி வச்சிருக்காங்க இவங்களோட கிளைண்ட்ஸ்லாம். இதெல்லாம் இவங்களோட டாப் ஸ்ட்ரென்த்ஸா இருக்கு. சோ ரிஸ்கே எதுவும் இல்லையான்னு பாத்தீங்கன்னா இவங்களோட மேஜர் ரிஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட கிளைண்டல் தான். இவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டாப் 5 கிளைண்டே ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் ரெவன்யூ இவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்றதுனால ஒரே ஒரு கிளைண்ட் வந்து ஏதாச்சும் சப்போஸ் டிஸ்கண்டினியூ பண்ணாலும் ரெவன்யூல ஒரு மேஜர் இம்பாக்ட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. இது மட்டும் இல்லாம இது ஒர்க்கிங் கேபிட்டல் ஒரு இன்டென்சிவா தேவைப்படுற கம்பெனி. ஸோ லாங் டர்ம்ல ஒரு சேஃபரான ஆப்ஷனான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதோட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ லிஸ்டிங் இன் பர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறப்ப கண்டிப்பா இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஒரு 20% இப்ப காட்டினாலும் இன்னும் வந்து நம்மளுக்கு ஃபியூ டேஸ் இருக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறதுக்குன்றதுனால. ஸோ அந்த ஜிஎம்பி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்பவே ஹையா இருக்கு. அட்லீஸ்ட் பேர் மினிமம் உங்களுக்கு 20% கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா நல்லா ஹையா தெரியுது இப்போ வரைக்கும். ஸோ இந்த வீடியோல சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இது என்னோட டைரக்ட் ரெக்கமெண்டேஷன் இல்ல. சப்போஸ் இந்த ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு பிளான் இருந்ததுன்னா உங்க ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் ராம்.